ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாபிக். விவாகரத்துக்கு முடிந்த பின் மறுமணம் செய்துக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு பெண் பொதுவெளியில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதற்கான எதிர்வினைகள் போன்றவற்றை நம்மளுடைய ஜாக்கி டிவி நேரலையில் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் திஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு இறந்து போனது, 78 நாளில் இறந்து போன ஒரு சோகம். அதை பற்றி சமூக வலைதளங்கள் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா அந்த பொண்ணு கை காட்டிகிட்டே காரில் போகிறதும், அந்த கார் மட்டும் அந்த வீட்டில் தனியாக நிற்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு மேக்கப்பில் கூட ஐயர் பொண்ணு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. மேக்கப்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது. இது விடுங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தர் அவங்க அப்பா சொன்னார், அதை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் நம்ம போல இதே காலகட்டத்தில் இந்த சம்பவம் முன்வைத்து ஒரு பெண் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கதையை அவங்க போட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதாவது திருமணம், அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஜாதி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். என் ஜாதி இன்னி வரையும் நான் பெருமை பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் அதை நான் அந்த வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். நான் என்ன ஜாதின்றத சொன்னதும் கிடையாது, போனதும் இல்லை. அதுதான் அதாவது குறைந்தபட்ச நேர்மையா இருக்கிறது. நீங்க நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் பேசுவோம், இதுல இருக்கிற நுவான்சஸ் எல்லாமே தெரியும். ஆனா ஜாதியை சேர்த்து கொண்டவர்கள் உங்க நட்பு பட்டியலே இருப்பாங்க. உங்க நட்பு பட்டியல ஜாதியை பிரபகண்டா பண்றவங்க அவங்க உங்களுடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னன்னா பிரைடு ஜாதி இருக்கிறவங்க, பிரைடா இருக்கிறவங்க ஜாதியை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. இப்ப ஒரு அதாவது இவ்வளவு பேசியுமே இது இன்னும் மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்ல வரேன் நான். அது ஜாதி அடுக்கு இவ்வளவு தூரம் உள்ளார இருக்கு. அது இப்ப அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் வைக்கல, நான் அதெல்லாம் பாக்குறதுல, அவன் சொந்தக்காரன் வச்சா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். பட் உங்களால அது ஒரு எதிர்ப்பு குரலாவது உங்களால பேச முடியுமா? சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க. ஏன் இது தனி மனித சுதந்திரம் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம், கொள்ளலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், எல்லாத்தையும் எதிர்க்கலாம். ஆனா நம்ம சைட்ல நம்ம பக்கமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு என் சொந்தக்காரங்களை யாருமே அந்த மாதிரியாக ஜாதி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் பிளாக் பண்ணுவேன், வச்சுக்கவே மாட்டேன். என் இதுல அந்த மாதிரியாக என் சொந்தக்காரங்க யாருமே அது மாதிரி வச்சுக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். எங்க பத்திரிகையில கூட பெருசா அந்த இதெல்லாம் போட்டுக்கவே இல்லை நாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் குடும்பம் வர, அதாவது ஒரே அடியா நீங்க இப்போ குலதெய்வம் கோயில்னு போகும்போது எல்லாமே மாறிடும். அப்ப வீட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரம் மொட்டை அடிக்கும் போது எல்லாம் அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுவீங்க. ஆனால் கூடுமான வரை குறைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு அதை அதனுடைய பிரைடை கடத்தாம இருக்கணும்னா நீங்க அதை பத்தி பேசாம இருக்கணும். உங்க சொந்தக்காரங்க அதை பத்தி பேசாம இருக்கணும். அந்த சொந்தக்காரங்க இடத்துல உங்களுடைய இளைய தலைமுறையை நீங்க விடவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப நான் என் சர்க்கிள் அது மாதிரி வைக்கலான்றதுக்காக என் சொந்தக்காரங்க நிறைய பேர் அதை பெருமை பண்ணி அதெல்லாம் போஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கஷ்டம் சோத்துக்கு ஜிங்கடிச்சு இருக்கிறதா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இல்லைன்னா ஜாதி பெருமை அதிகமா இருக்கும், மத பெருமை அதிகமா இருக்கும். ஸோ இதனால ஒரு 10 பைசாவும் கிடையாதுன்றனாலையும், நம்ம சைட்ல அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றனாலையும், இப்போ உதாரணம் என் யாழினிக்கு என்னன்னே தெரியாது. அது ஆக்சுவலி சீரியஸா யார் பக்கமுமே அது தெரியாது. அந்த இதெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அப்படிதான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ இது என்னன்னா அடுத்த படிநிலை. பெருசானதுக்கு அப்புறம் அதுக்கு தெரியும், அதுல இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் படிச்சுக்க, அது வேற விஷயம். நாம ஒரு ஃபங்க்ஷன்ல புகுத்துறோம் இல்லையா, உணர்த்துறோம் இல்லையா, இந்த இடங்கள்ல தான் நம்ம தவறு பண்றோம். நான் சொல்ல வர்றது ஒரு உதாரணத்துக்கு இதே தான் நம்ம என்ன பண்றோம், கல்யாணத்துக்கு போகும்போது ஊராம் கதையை பேசும்போது அவ அறுத்துட்டாலாம், இப்ப இன்னொரு கல்யாணம் வர பண்ணிக்கிறாளாம். புரியுது. உடனே அந்த பொண்ணை விக்டிமாக்கி அந்த பொண்ணை நாஸ்தி பண்ணி அந்த பொண்ணை நாரடிச்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே என்ன பண்ணுவாங்க, மறுமணம் செஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணா, விவாகரத்து வாங்கிட்டாங்க. வாங்கினதுமே இப்போ அந்த அமௌண்ட் இருக்குல்ல, பெரிய பெத் அமௌண்ட் ஒன்று வந்தது. அந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு கிழவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆமாம், அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. ஏன்னா அது ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுச்சுன்னா, நான் அவங்க கூட இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆமா, என்ன எந்த வீட்டு விசேஷத்துக்கும் விடுறது கிடையாது, 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க.
ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் நடந்தால் கூட நான் போக முடியல. எது பெத்த அம்மா பெத்த அப்பா 6 மணிக்கெல்லாம் கீழே காலுக்கு நடுவில் இருக்கிற விஷயத்துக்கு பூட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதேதான் பூட்டு போடணும் ஆசை மீன்ஸ் எங்கேயும் போயிடக்கூடாதான். ஏன்னா பகல்லலாம் எதுவும் பண்ண முடியாது இல்லை. 6 மணிக்கு மேலே இருக்கணும் தான் நம்ம ஊருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இதாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நைட் ஒரு 10 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பி வரோன்னா கூட வந்து சந்தேகத்தோட பார்க்குறாங்க. யாரு? பெத்த அம்மா அப்பா. விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ விவாகரத்துக்கு நீங்க ஒத்துக்கினதுமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா முடிச்ச அடுத்த செகண்ட் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமா இல்லையா? கண்டிப்பா 2 பசங்க இருக்கு. இந்த 2 பசங்களையுமே இதே மாதிரியான விஷயங்கள்ல பண்றது, எந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களை வந்து முன்னிலைப்படுத்துறது கிடையாது. வாழா வெட்டியா அவனை எப்படி நான் ஃபங்க்ஷனுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லி டீக்ரேட் பண்றது. இப்ப அந்த பொண்ணு தனியா இருந்ததுன்னா அது பாட்டுக்கு அதுங்க சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கல்யாணத்துக்கோ காது குத்துக்கோ அது தனியா போகும். அவ்வளவுதான். கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்காரு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். யாரும் வந்து கேட்க போறது இல்ல. இதுல ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இதுக்குதான் இந்த கூட்டு குடும்பம், மயிர் குடும்பம், மட்ட குடும்பத்துக்குலாம் நான் கோவப்படுறது. அது வந்து அப்படியே ஒரு மயிரும் கிடையாது. இந்த மாதிரி பெத்த அப்பா அம்மாவே இந்த மாதிரி பண்ணும்பொழுது யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த சோசியல் மீடியாவில் நம்ம பகிர்ந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க. இல்ல இதுல 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இவங்க வந்து தனியா இருந்தா கூட அந்த பொண்ணு பாட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்ல இருக்கான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இருக்கும்ட்டு. உண்மை அது. ஏன்னா இல்ல இவங்க என்ன பண்றது, இவங்களே போய் முதல்லயே சொல்லிடுறது அவ டைவர்ஸ்ட். ஆபீஸ்ல இப்ப டைவர்ஸ்னா தான் ஆபீஸ்ல வேலை கேட்பானா கொடுப்பானா? கிடையாது. ஆனா சில அப்பாக்கள் எல்லாம் நான் பாத்திருக்கேன் ஆபீஸ்ல, அவளே வந்து டைவர்ஸ்ட்மா தனியா இருக்கா, எப்படியா இந்த வேலை கிடைச்சா போதும். இதை நீங்க அங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை வந்து பர்பஸ்ஃபுல்லா சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல வந்து. உதாரணத்துக்கு அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சொல்ல வந்து மறந்துட்டேன். பர்பஸ்ஃபுல்லா சொன்னீங்கல்ல, அதுக்கு இது வந்து ஒரு பரிதாபத்துக்காக செய்யறது. இல்ல அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது பரிதாபத்திற்கு அம்மா அவளுக்கு கொஞ்சம் வேலை வாங்கி கொடுத்துருமா, அவ தனியா இருக்கா அப்படிங்கிறது வேற. நான் சொல்றது என்னன்னா, இந்த இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ்டு, தனியா இருக்கா, தனியா இல்ல எங்களோட தான் இருக்கா, நாங்க வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி சொல்றது ஜாக்கி, அவங்க டைவர்ஸ்டுங்கிறத அவங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துல கூட வந்து தெரிவிப்பாங்கன்னு சொல்றேன் நான். இது என்னன்னா, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் மாதிரி டைவர்ஸா இருக்கு அப்படின்னா வேலை கொடுத்துருவாங்க பொருளையும் சொல்றவங்களும் இருக்காங்கிறதுக்காக நான் சொன்னேன். பரிதாபம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இது தேவி தேட்டர்கிட்ட டிராயரை தொலைச்சிட்டேன், ஆகி போயிட்டு தீன்ட்டானுங்க. என் பாட்டி என்ன பண்ணுது, டிராயர் நான் கண்டே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போகுது. எனக்கு நான் டிராயரை விட்டுட்டேன், அம்மனக்கிட்டே தான் வந்தேன் அழுதுகிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து திட்டு வந்தது. சரி நான் இப்போ பேரனை கூட்டுமே அந்த டிராயரை எடுக்கிறேன் பார் அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போறப்ப மகராசி ஏதாவது இந்த பேர் என்ன, அந்த ட்ரௌசர் போட்டு கூட்டு போகணும்ல. எங்க அம்மா சொல்றாங்க ட்ரௌசர் அவனை போட்டு கூட்டு போங்க அத்தா அப்படின்றாங்க. எங்க பாட்டி சொல்லுது, இல்ல அப்படியே போனாதான் பரிதாபம் தெரிஞ்சு ட்ரௌசரை கொடுப்பானுங்க அப்படின்ட்டு. இதுல இருந்து குஞ்சாமணி ஆட்டிக்கிட்டே நேரம் எங்க நம்ம தொலைச்சது தேவி தேட்டர் கிட்ட சென்னையில. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இவங்க போய் கேட்கறது வந்து எல்ஐசிட்ட போய் கேட்கறாங்க, அழகா தேட்டர் கிட்ட. பேர பையனுடைய ட்ரௌசர் ஏதாவது பாத்தீங்களா பாட்டு. எனக்கு அந்த வயசுல ட்ரௌசர் தொலைச்சவனுக்கு ஐடியா இருக்கு. பைத்தியம், இது அப்படி கிடையாது, வாட் இஸ் நான்சென்ஸ். நான் தொலைச்சது அங்கேயாவது போனாலாவது மாடு மேய்க்கிற பையன், குட்டையில கால் கழுவு போனவன், குளத்துல குளிச்சவன், மாடை ஓட்டிட்டு போனவன் எவனாவது பார்ப்பான், ஆமா இந்த பையன் வந்து பூண்டு செடி மேல போட்டு காலை கழுவு போனக்குள்ளே அவங்க தூக்கி போட்டான் அப்படின்னு எவனாவது சொல்லுவான். அப்பயே நான் லாஜிக் யோசிக்கிறேன். ஆனா விக்டிமான இருக்கிறதுனால என்னால பேசவே முடியல. அரே முண்டோம், அரே பையா, அரே கேள்வி அப்படின்னு ஏதாவது சொல்லணும் மாதிரி இருந்தது. அரே கட்ட கூ அப்படின்னு இல்லை. நம்ம இப்ப என்ன அப்படி அப்ப திட்ட முடியாது. அப்ப எனக்கு கெட்டாவது தெரியும். 8வது படிக்கிறவரே மேடம், பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஓகே, ஸோ கெட்ட வார்த்தையே தெரியாது. ஸோ சனினே அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு வரும். சனினே இது போய் ஒரே வெக்கம், எதை நம்ம இருக்கிறதே தெரியாமல் போய் எல்லாத்தையும் போய் எக்ஸிபிஷன் மாதிரி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட ஏதோ இந்த கொக்கைன் வந்து ஏதோ என்னது கோலம் மாவு மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி என்னை எடுத்துன்னு போய் எல்லா இடத்துக்கும் கடப்பறப்போது எங்கள் பாட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் அதுக்காக சொல்கிறேன். அண்டர்ஸ்டுட். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சது.
சொல்லுங்க. சரி, இந்த இவங்க ஆன்லைன்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னா 35 இயர்ஸ். அதை எதுக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து டிவோர்ஸ் ஆன உடனே அந்த பைசால வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்தது என்னன்னா, அவளுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. இந்த டிவோர்ஸ் ஆச்சுக்கு முன்னாடி ஒரு கதை, அந்த நம்ம படிச்ச கதையை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாமே. இல்ல இந்த கதையை சொல்லிடுறீங்களா இப்ப? இல்ல நான் இப்ப இந்த கதைக்கே போயிருக்கேன். ஒரு மாதிரி ஃப்ளோலயே போவோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்புறம் நான் அந்த ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன், நீ இதை சொன்னா எனக்கு கண்டிப்பா. ஏன்னா என்னன்னே தெரியாம உங்க கதை என் கதையுமே பேசிட்டு இருக்குமே, அதுல வந்த கதை மயிரா சொன்னாதானே இந்த கதை மயிர் போகும்போது அது சுவாரஸ்ய மயிரா மாறும் அப்படின்றதுதான் மேட்ரு. ஓகே ஃபைன். நீங்க இதை மறைச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு அது ஒரு மாதிரி அன்னீஸா இருக்கு. அப்புறம் வந்து நீங்க பின்னாடி என் தலை பின்னாடி இருக்கு மறைச்சிட்டேன்னு சொல்றேன். கண்ணுல எங்க இருக்கிறேன் நானு? நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா நீங்க பேசும்போது இப்படி வரீங்களா? அப்ப மறையாவது ஒரு வாட்டி போறது வந்து எனக்கு எப்பயுமே இப்படி இருக்கிறது தான் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன் நானு. தலையில வந்து கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குன்ட்டு. சரி அது ஒரு மாதிரி அசூயா, அது நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். போங்க. ஓகே, அதாவது வச்சா மண்டையில மரம் முளைக்கிற மாதிரி சர்ச்சையே நீட்டு கூம்பியே மண்டையில வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால தான் நான் வந்து ரொம்ப வந்து அவர்ஷனாவே இருக்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல, இது வந்து அப்ளிகபிள் இல்லை மேடம். நான் சென்ட்ரலா தான் இருக்கேன். அப்ப இப்படி போகும்போது வரும்போது வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேதான். ஓகே ஃபைன். இப்ப என்ன கதை அப்படின்னா, போலே ஓயினா கேளு கேளு கேட்கும். இப்ப எவ்வளவு எம் வார்த்தை போட்டீங்களே, அந்த எம் கதையை இப்ப எடுத்துன்னு வரலாம். அந்த மாதிரி கதை எடுத்து அந்த கதையை எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே. அது என்னன்னா 37 இயர்ஸ் ஓல்டு. இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. டிவோர்ஸ் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கொரோனா டைம்ல கல்யாணம் ஆகி அங்க பிரச்சனை ஆகி அப்புறம் டிவோர்ஸ் பண்ணி இப்ப திரும்ப 36 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வச்சுதான் அவங்க போட்டுருந்தாங்க. அதேதான் அந்த ரித்தன்யான்னு நினைக்கிறேன். ரித்விகா வந்து பிக் பாஸ் செகண்டோடைய வின்னர். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கதையை கேட்கும்பொழுது எனக்கு நடந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணமில்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் நடந்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணது உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க லெவலுக்கு சீர்திருத்தி கொடுப்பாங்களே, பெட்டு, சோஃபா, அது பேர் என்னது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்தப்பவே இவர் என்ன பண்ணிட்டாராம், மாப்பிள்ளை தம்பி எல்லாத்தையும் அவங்க அம்மா கொடுத்துட்டாராம். எல்லாத்தையும் எங்க அம்மா கொடுத்துரு, இங்கேயே வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து சென்னையில வீடு மாறணும். ஆனா மாறாம அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஏன்னா கேட்டா அவங்க வயசானவங்க கேட்டு இருந்தது. அதாவது அவங்க வயசானவங்க போது அந்த பொண்ணு சொல்லியிருந்தேன்னா, இது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணி இருந்திருக்கணும் இல்ல அப்படின்னு எனக்கும் அதே கேள்வி எழுந்தது. அப்ப எல்லாத்தையும் இப்ப குடுக்குறீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா என்ன இள வயசாவா இருந்தாங்க? அதே வயசானவங்க தானே. ஊராமட்டினையே என் பொண்டாட்டி கையே அப்படின்ற மாதிரி எவ்வளவு எட்டு வந்து கொடுத்தா அதை எட்டு விட்டுக்க வேண்டியதான். ஸோ இதற்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து மாற்றலாகணும். எனக்கு வந்து நான் மேல் படிப்புக்காக சென்னைக்கு மாற்றலாயிட்டேன். மாற்றலாகி வந்ததற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு கேவலமான ஒரு இடத்துல ஒரு வீடு, ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ், பயங்கரமா சண்டை போடுறேங்கிறதுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாப்புல. வாஷிங் மிஷினும் வாங்கலையா, நானே உனக்கு துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. அதன் பிறகு வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இங்க பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நீங்க உங்களுக்கான டோட்டல் ஆப்போசிட்டா ஒரு பர்சனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப சுத்தமா இருக்கிற பொண்ணு போல இருக்கு, அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஷாபியா வச்சுட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இதன் மூலமாக தனக்கு இன்டர் கோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பயங்கரமாக யூடிஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல நான் வந்து என்ன அப்படின்னா, குழந்தை வேண்டாம் அப்படிங்கறதுக்காக அந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்க சொன்னாலும் அவருக்கு பிடிக்கல. ஆர் நான் வந்து எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இதை கொஞ்ச நாள் வந்து நான் நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வந்து he got violent. அதன் பிறகு அது தேவையில்லாம நிறைய வார்த்தைகள் பேசுறது, ரொம்ப வந்து மனதளவுல காயப்படுத்துறது, எப்படி ஒரு கட்டத்துல ஆயிட்டாப்ல நான் படிக்கவே விடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. பட் எனக்கு என்னோட படிப்பை முடிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் அப்படிங்கறதும். அதன் பிறகு வந்து என்ன, பொம்பளைங்களுக்கு வந்து கல்வி இருந்தாதானே நீங்க கேள்வி மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. கேள்வி மாதிரியே கேட்காம அடுப்பு கட்டில விட்டானா முடிஞ்சு போச்சு. இல்ல பேங்க் பாஸ்புக் இருந்தாதானே ஏன் பணம் எதுவுமே எல்லாம் விட்டா முடிஞ்சு போச்சு. சனாதானத்தை வந்து ஒரு கட்டத்துல சனாதானத்துக்கு ஆதரவா போயிடும்னு நினைக்கிறேன். நீங்களா? ஆமா. ஓகே ஓகே சொல்லுங்க. சோ இப்ப வந்து மாறலாம் இல்ல, சனாதானத்துக்கு நீங்க ஆதரவா தானே போறீங்க. போயிடுவோம் போல இருக்கு, போயிடுவோம் போல இருக்கு, இருக்கும் தோணும் அப்பப்ப. அது மாதிரிலாம் தோணும். சரிங்களா? அது சரி,
மூக்கு கொஞ்சம் புடவா இருந்தா அப்படிலாம் தோணுண்டா தம்பி அப்படின்னுவல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். சரி விடுங்க. ஸோ அந்த பொண்ணு சொன்னது அது அடுத்தது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும்பொழுது நான் வந்து எங்க வீட்டுல சொல்லி எனக்கான விஷயங்களை பேசி வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணல. முதல்ல தனியா தான் வந்திருந்திருக்காங்க அவங்க. தனியா வரும்பொழுதே இவர் என்ன பண்ணிட்டாராம், பயங்கரமா சொந்தக்காரங்க மூலமா குடைச்சல் கொடுக்கறது, தானேவே வந்து பயங்கரமா வந்து ஸ்ட்ரெஸ்களை ஏற்படுத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சாப்ல. உண்மையிலேயே சொல்றேன், எங்க அப்பா அம்மா ஒருவேளை எனக்கு சப்போர்ட்டாக இல்லை என்றால் நானும் இதே முடிவை தான் நான் எடுத்திருந்திருப்பேன். ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம தைரியமா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இது ரொம்ப வந்து கடினமான ஒரு சூழல்ல நான் வந்து தாண்டி வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல இன்னும் வந்து கூடவே சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க படிக்கிறீங்க, இந்த மாதிரி நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இது நம்ம வந்து குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லாதவங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள். உடனேவே இனி வந்து நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல வந்து என்னன்னா, எங்கேயாவது வந்து இப்போ வந்து ஒரு லவ்விங்கா ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருக்கணும், டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஃபேமிலி டைப் கிடையாது நீனு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றது. எல்லாத்த விட எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, ஒரு 10 வருஷமா வந்து ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தாப்ல, தனக்குன்னு ஒரு வண்டி கூட வாங்கிக்கல, அவ்வளவு கடன்களா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானே, நீங்க விசாரிக்காமையா கொடுத்தீங்க, ஒரு வீட்டெல்லாம் போய் பார்க்க மாட்டீங்களா? இது ஒரு கேள்வி. அவங்க வீடு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து தான் போய் பார்த்துருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு தான் வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வேற கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு சீதனமா. சரி, அதையும் தூக்கி அவர் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டாப்ல. நானும் அதை இரும்பு சட்டி போட்டு முதல்ல ஒரு பூட்டை போட்டுருவோம் நானே. ஓகே, புரியுதுங்களா? புரியுது. எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டல, எல்லாத்தையும் வாங்கி போய் நான் ஓபன் பண்றேன்னா, ஏன்னா நான் எங்கேயாவது மூடு மாட்டேன்னா என்ன பண்றது, நான் டக்குன்னு ஆர்டர் பண்ணுவேன் அமேசான்ல, எங்கேயோ இல்ல பக்கத்துல இந்த கொல்லப்படுறாங்க எங்கே அண்ணா இந்த சைஸு என் பேண்டி சைஸு, இதுல வந்து கொஞ்சம் லூசா காத்தோட்டமா வந்து ஒரு இரும்பு சட்டி எனக்கு செஞ்சு சாவி போட்டு கொடுத்துரு. ஏன்னா என்ன மீறி எங்க நான் ஒன்னும் சோசப்பட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி. ஏன்னா இதையே வாங்கி கொடுக்க துப்புல உனக்கு என்ன மயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ தட் நான் ஒரு லேடியா இருந்தா நான் டக்குன்னு இரும்பு சட்டி போட்டு கையில எடுத்து நல்லா இரவான இருக்காத இது லாப்டாப்ல வச்சிருவேன். ஆக்சுவலி லாப்டாப்ல டப்பாவில் போட்டு உள்ள போட்டு வச்சிருவேன் ஆக்சுவலி. ஓகே, அந்த பொண்ணு சொன்ன கடைசியா முடிச்சிருந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில பேரண்ட் எல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்காகவும் இன்செக்யூர், செல்ஃபிஷ், ஸ்டபன், நார்சிஸ்டிக் அண்ட் ஓல்ட் ஸ்கூலா தான் இருக்காங்க. இதுதான் வந்து பேரண்டிங். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய லைஃபை நீங்க காப்பாத்திக்கணும்னா அண்ட் உங்களுடைய மேரேஜ் ஃபியூச்சர் எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்னா எமோஷனலா தயவு செய்து இன்டெலிஜென்ட் ஆயிருங்க. எமோஷனலா வந்து பைண்ட் ஆயிடாதீங்க. இது எமோஷனலி போய் நம்ம வந்து பாவம் பாயும், எங்க அப்பா என்ன ஆயிடுவாங்க, எங்க அம்மா என்ன ஆயிடுவாங்க, இவங்க எனக்கு நல்லது தானே செய்வாங்க, இதெல்லாம் சொல்றேன். சோ எமோஷனலா நீங்க இன்டெலிஜென்ட்டா இல்லைன்னா கார்ல போய் பூச்சி மருந்து குடிச்சு சாக வேண்டியதான். அந்த பொண்ணு சொல்லியிருந்தா, உங்களுடைய சைல்ட்ஹுட் டிராமாவை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்க, வேற யாராலையும் அதை ஹீல் பண்ண முடியாது. அதே போல நிறைய டிராவல் பண்ணுங்க, நிறைய புது ஆட்களை பாருங்கள், ரொம்ப வந்து ஒரு சொசைட்டில வந்து ஆக்டிவாகவும் அடாப்டிவாகவும் இருங்க. நிறைய வந்து புது விஷயங்களுக்கு வந்து உங்களை மனதளவுல வந்து ஓப்பனா வச்சுக்காங்க. எல்லாத்த விட அந்த பையன்களை சொல்லும்போது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையும் நல்லா இருந்தது. உங்க அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனா அவங்களுக்கு நீங்க எமோஷனலா ஒரு ஸ்பௌஸ் மாதிரி நடந்துக்காதீங்க. எமோஷனல் ஸ்பௌஸ், அதாவது பிசிக்கலா இல்லாம எமோஷனலா ஒரு கணவன் மாதிரி. ஏன் அவங்களுக்கு இப்போ ஒரு அம்மா அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கணவனாக மாறாதீங்க அப்படின்றது. நடுவுல வந்து மாமியார் படுத்த கதை தெரியுங்களா மேடம்? அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் நிறைய இருக்குது, கடையா சொல்றதுக்கு இருக்குது. இப்போ இதுல வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப வந்து நல்லா கமெண்ட்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னொரு பொண்ணு சொன்னது இன்னொரு மோசமான கதையா இருந்தது அதுலயே. அதாவது என்னோடது வந்து இவங்க வந்து இவங்களோட விஷயத்த சொல்லிருக்கும்போது அவங்க எக்ஸ பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. டிவோர்ஸ் போல இருக்கு அவங்களும். அவர் வந்து ரொம்ப கிளவரா அவங்களோட சம்பளத்தை கடைசி வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டாராம். இவங்களை வந்து வெளில அனுப்புற வரைக்கும் சம்பளத்தை பூரா பிடிச்சி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காசு வச்சிருந்தா திருடிட்டு போயிடுறது, வீட்டுல இருந்து ஜுவல்லாம் திருடிட்டு போயிட்டாப்லையா. நான் அதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணும்போது இப்ப என் பொண்ணுங்க நம்மளுக்கு என் பொண்ணுக்கு அது இருக்காது. பொதுவா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இப்படி நான் ஒரு ஃபாதரா இருந்தா இரும்பு சட்டி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருவேன். இட்ஸ் ஃபார் சேஃப்டி ஃபார் யூ பேபி. You can use whenever this kind of fellow devil இருக்கும்போது you can use this
அதேதான். அப்படின்ட்டு. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து எல்லாம் என்னென்ன குட்டிக்காரனா அடிப்பானுங்க அப்படின்ற அதுல மாதிரி. இதுல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு சொன்னது என்னன்னா, அந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டேக்லைன் தான். அதாவது இதெல்லாம் அவன் பண்ணான், திருடுண்டான், ஜொல்லெல்லாம் போயிட்டான், ஆனாலுமே Sex. டிவோர்ஸ்ங்கிற பட்டத்தோட வாழறது ரொம்ப ரொம்ப கொடுமை. கடினம் இந்த சொசைட்டில. எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா டிவோர்ஸ்ங்கிற வந்து அந்த பட்டத்தோட வாழறது ரொம்ப ரொம்ப கொடுமை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த பொண்ணை வந்து 2 பிள்ளைங்க இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போறது, அதாவது ஆபீஸ் மட்டும் போனோம், 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும், சினிமாவுக்கு போக கூடாது, எதுக்குமே பண்ணக்கூடாது, ஒரு ஒண்ணும் இல்ல ஜாக்கி, கொஞ்சம் சீவி சிங்காரிச்சா போதும், காவிரிக்கு போயிடணும் எங்க அப்பனே நினைக்கிறேன், அதான் கொடுமைன்னு பச்சையாவே சொன்னாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து அவ்வளவு டார்ச்சர் மேல பண்ணிக்கிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணை சுதந்திரமா வாழ விடாம, எந்த ஃபங்க்ஷனுக்கு இட்டுன்னு போகாம, கேட்டா பேத்திகளை மட்டும் கூட்டு போகுது. ஏன்னா அவளுக்கு தலைவலிக்குது. என்ன நல்லா தானே இருக்கு, இல்லையே மாமா உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரேன்னு சொந்தக்காரங்க அவங்க சொல்லும் போது தான் இந்த பொண்ணுக்கு சுரீர்னு உடைச்சிருக்கு. அரே பாய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்பனே அப்படின்ற மாதிரி அது வந்து இதாயிருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, இன்னொரு இதுல சில பேர் சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது வந்து நீங்க பிஹெச்டி, அவங்க வந்து பண்ண போறது பிஹெச்டி மாதிரியான துறை எடுத்திருக்காங்க, ஆராய்ச்சி துறை, அதுவும் கல்யாணமும் ஒத்து வராது. நீங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிடும். அதாவது இந்த சமூக வலைதளத்துல சில பைத்தியங்கள் உலாவும் தெரியுங்களா, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது கையிலயும் மொபைல் இருக்கு, அது கையிலயும் அக்கௌண்ட் இருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க அப்படியே அதாவது அந்த கமெண்ட் படிக்கும் போது தெரிஞ்சு அது அதனுடைய கதை என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நீங்க அடுத்ததுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு பொண்ணு போட்டிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எமோஷனலா கண்டிப்பாக வந்து இந்த ஆண்கள் வந்து அவங்க அம்மாக்கள் வந்து எமோஷனலா ஹஸ்பண்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க பையனை வச்சு. இது பையனுங்களுக்கும் நிறைய புரியறதே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பையனுங்களுக்கு அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேள்வி கடங்கார கேள்வி உன்னை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கு. அந்த அதிகாரம் வேற எவகிட்டையும் போயிடக்கூடாது, என்னையே சுத்தி வரணும், இருக்கிற காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு முடிஞ்சு வச்சுட்டு நான் அம்மா உனக்கு நல்லதானமா பண்றேன்ட்டு கதை ஓட்டுறது. இந்த மாதிரி கேள்விங்க வீட்டுல இருக்கிறனாலதான் பிரச்சனையே. இதுக்குதான் வந்து இவனுக்கு வந்து இந்த குடும்பம் கட்டுக்கோப்பு அப்படின்னு இதுல வந்து இதுக்குதான் அந்த மாதிரி அலைகளை எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த பினான்சியல் டிபெண்டன்சி, அவங்கள வந்து பாத்துக்கிறது எல்லாமே அவங்க வந்து பேரண்டோட டிபெண்டா இருக்காங்க, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை அப்படின்னாங்க. ஒரு சில இந்த கிரிஞ்சுத்தனமான கமெண்ட்டுகள் எல்லாமும் இருந்தது. அதாவது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு டிவோர்ஸ் பண்ணுவீங்க, அவருக்கு ஏதாவது வந்து சரியில்லைன்னா டிவோர்ஸ் பண்ணுவேன். இதுல என்ன இருக்கு, ஒரு ஹோட்டல் மயிரில சாப்பாடு சரியில்லைன்னா அதே மயிரில புடிங்கிட்டு இருப்பாங்க, அடுத்த ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? அங்க சரியில்லை டயரியா போகுது, அடுத்த ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? நீ ஒரே ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்க மயிரே அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பா சீக்கிரமா முடிச்சிடலாம். அதேதான் ரொம்ப ஒரு மாதிரி இல்ல மேடம், யோசிச்சு பாருங்களேன். அவளுக்கு அப்ப கூட வந்து இந்த நாய்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்ல. அப்ப இதை விட்டா இன்னொன்னு போயிடுவியா, அது விட்டா அதுக்கு அவ வாழ்க்கை மயிறு நீ என்னத்துக்கு முடிவு பண்ண நான் கேட்கறேன். அவர் போட்டவர் வந்து ஒரு வடக்கு நண்பர், எது இருக்கும் அப்படிதான் இருக்கும். எங்களுக்கே எல்லாம் வந்து வடக்கு நண்பர்கள் தான் வந்து கை வைக்கிறானுங்க எல்லாம். நான் வந்து இந்த இதுல என்ன படம் ரிவ்யூ, இந்த ஜுராசிக் பார்க்ல அவன் போகும்போது பொண்ணு ஒரு 2 பொண்ணு, அவனுக்கு பெரிய பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வருவான், அவங்களோட தான் டிராவல் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், இங்க பாரு, இங்க ஒருவனுக்கு ஒருத்தின்றான். அவன் வந்து வளரும் போதே என்ன காமனான அவங்களுக்கு விஷயம்னா இதெல்லாம் இயல்பு, அவளுக்கு பிடிச்சிருக்கு. பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரா, அவ 2 பேரும் உள்ள வெளியில வந்து போட்டு ஓட்டிட்டு இருப்பான். அவங்க 2 கீழே இதுல இருந்தா மேல உள்ள என்ன சாமியா கும்பிட்டு இருப்பாங்க 2 பேரும். சொல்றேன் இல்ல, புரியுது சார். இப்படி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம இவரு ஓம் பிரகாஷ் தான் அப்ப சொன்னாரு, அவர் வெக்கேஷன் போயிருந்தேன் ஜாக்கி கப்பல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு போர்ச்சுகல் ஆளு வந்தான். அதுதான் அதுல சொல்லியிருந்தேன், சொல்றேன் போர்ச்சுகல் வந்தான். அவன் 3 பொண்ணு கூட 3 பசங்க இருந்தாங்க. நான் கேட்டேன், அவங்களுக்கு 3 டாக்டர் தானே? இல்ல 3 பொண்ணுங்களுடைய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கான். இது எக்கச்சக்கமாவுமேங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த ஆளு. நம்ம ஆளு நம்மளுக்கு தெரியுமா, நம்ம ஃபேமிலியில காசு செலவு பண்ணல, இதுல இந்த தடி மாடுங்க 3 பேரை கூப்பிட்டு வந்திருக்கானே. இதுங்களை நம்ம அப்படித்தானே யோசிப்போம், இதுங்க பத்தே பெரிய விஷயம் இல்லை. அதுங்க வேற, அதுங்களுக்கு ஒரு எருமாடை, அந்த 3 எருமாடையா கூப்பிட்டு வந்து டிக்கெட் போட்டு கூட. அப்ப அவன் சொன்னானா, பாஸ் பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம், நான் என்னதான் கப்பல் எது காமிச்சாலும் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறப்ப தானே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, அதனால அவங்க பாய் ஃப்ரெண்டு டிக்கெட் போட்டு கூப்பிட்டோம். இந்த மனநிலை எப்போ உங்களுக்கு வரும் சொல்லுங்க? இந்த மனநிலை மாறுறதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் ஆகும். ஆனா அதை வந்து அவங்க வந்து எளிமைப்படுத்துறாங்கன்ற.
இதை தான் நான் சொன்னேன். ஆனா இங்க என்னடான்னா பாய் ஃப்ரெண்டே கூட்டு வரானுங்க. இதுக்கு நடுவுல வந்து இது டேட்டிங்கா தான் இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா. அப்புறம் ஒரு காலகட்டத்துல வேணும் வேணான்னு முடிவு பண்ணுவாங்க, அவனையும் தூக்கி போட்டுட்டு இந்த டெவிலோட தான் நான் எங்க அப்பா கூட வந்து ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போகும்போது இந்த புறம்போக்கு இப்படிலாம் பண்ணிச்சுன்னு அது ஒரு கதையா கூட போகும். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அதுங்க போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இங்க ஒருவனுக்கு ஒருத்தினும் போது இங்க வந்து இது இயல்புன்னு அவங்க எடுத்து வராங்க. இங்க இருக்க பேரண்ட் வந்து பயப்படுறது வந்து ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி போயிடக்கூடாது பயப்படுறாங்க. இதெல்லாம் காமன். நானும் நம்ம ஊர்ல ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அதுக்கே ஒருவனுக்கு ஒருத்தி தான் பெருமைன்னு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்கான், அப்ப நீ என்ன எல்லா பெண்ணையும் ஊர்மையை சொல்றியா அப்படின்றான். இதெல்லாம் இந்த வடக்கு கோஷ்டி இந்த மாதிரி கோஷ்டிங்க தான் அங்க வந்து உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்காங்களேன். சொல்றது அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லாம் முடிச்சிடலாம். 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் ப்ளீஸ். 40 மினிட்ஸ் ஆத்தியாச்சு. 20 மினிட்ஸ் அப்படியே வச்சு முடிச்சிடலாம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணி வாழ வைத்துக் கொண்டிருக்கோம் அத்தனை பேருக்கு எங்களை நன்றி பேருங்க. ஸோ முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை பேசுவோம். தொடர்பில் இருங்கள். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.